பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சுப்புலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் மார்த்தாண்டம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை காலை 11 மணியளவில் குழித்துறை கோர்ட்டில் நீதிபதி மோசஸ் ஜெபசிங் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். சவுக்கு சங்கரை போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதிக்கும்படி அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அதற்கு சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சவுக்கு சங்கருக்கு சொந்த ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். டேவிட் சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் கோர்ட் ஜாமீன் வழங்கியதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னைக்கு அழைத்து சென்றனர். கோர்ட்டில் இருந்து வெளியே அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கர் செய்தியாளர்களை பார்த்ததும் திமுக அரசு என்னை கண்டு அஞ்சுகிறது, உதயநிதி என்னை கண்டு அஞ்சுகிறார், அதன் காரணமாகத்தான் புதிய வழக்குகள் போடப்படுகிறது என்று கூறியபடியே சென்றார். திமுக அரசு என்னை கண்டு அஞ்சுகிறார். அதன் காரணமாக தான் தினந்தோறும் என் மீது புதிய வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது 17 வழக்குகள் ஒரே காரணத்திற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகளில் மேம்பட்ட அதிகமான வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டது. சில வழக்குகளில் அவரை நீதிமன்றம் ரிமாண்ட் செய்யாமலே அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளது. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை கூறியுள்ளது. ஒரே காரணத்திற்காக பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்வது நிலைக்கத்தக்கதில்லை என்கின்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் இன்றைக்கு எடுத்துக்காட்டினோம் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் முன்னிலையில். அவர் அதை ஏற்றுக்கொண்டு சவுக்கு சங்கர் அவர்களை இன்றைக்கு சொந்த ஜாமீனில் விடுதலை செய்தார். மீண்டும் மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வைத்திருக்கலாம். ஏனென்றால் 90 நாட்கள் கடந்துவிட்டது. இவரை முதலில் கைது செய்து 90 நாட்கள் கடந்துவிட்டது. ஆகவே இவ்வாறு ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் எவ்வளவு ஒரு வழக்கு தாக்கல் செய்து மற்றொரு வழக்கில் அவர் சிறையில் இருப்பதாக இருந்தால் எவ்வளவு சீக்கிரத்தில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். அதைத்தான் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் சொல்லுகின்றது. ஆனால் அதையும் ஒரு காரணமாக இன்றைக்கு நீதிமன்றத்திலே அந்த நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இத்தனை நாட்கள் கடந்த பின்னரும் நீங்கள் ஏன் அவரை இந்த மாண்புமிகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்கின்ற கேள்வியையும் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் எழுப்பினார்கள்.